விடுவதில்லை. ஆயிரம் பதினாயிரம் உன் பக்கம் தீர்ந்தாரம் அது ஒரு காலத்து உன்னை மாறுகிறாது ஒரு தேவனுக்காக. ஒரு காலத்து உன்னை மாறுகிறாது. வேதம் நடந்து ஒரு சம்பத்தின் வருவாங்க. பரிணாமத்தை மக்கள் நம்பினார் உன்னை வீழவில்லை. அவன் நாமத்தை மக்கள் நம்பினார். எப்படி நான் இருக்க வேண்டும் நீ படித்திருக்கிறது போல இருக்கிறாயா? யாக்கோபே, உன்னை மடக்கி படுக்க வைக்கிறவன் யார்? உன்னை மடக்கி படுக்க வைக்கிறவன் யார்? உனக்கு விரோதமாக எழுப்பி நான் உன்னை ஜெயிப்பேன், உன்னை அழிப்பேன், உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறவன் யார்? அவன் சொல்லுகிற இடத்திலே அவன் விடுவான். யாக்கோபே, நீ எழுந்து உன் தேவனாகி கர்த்தர் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வானங்களில் கீழ் இறங்கி உன் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே உன்னுடைய சத்தம் அவருடைய செவியில் கேட்டுச்சு. என் தேவனாகி கர்த்தாவே, மடங்கடிக்கப்பட வேண்டிய நாட்களிலே இருக்கிற ஜனங்கள் அநேகர் மடங்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அது நடக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, யாக்கோபுக்கு நீங்க செவி கொடுத்து இஸ்ரவேலின் பக்கம் திரும்பி உம்முடைய அளவில்லாத கிருபையும் இதுவரை அனுப்பிடாத உங்களுடைய கிருபையின் வல்லமையும் அவர்கள் பக்கம் நீங்க அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசமே, அதில் இருக்கிற ஜனங்களே, கர்த்தரை நோக்கி பாருங்க. இஸ்ரவேலுக்கு மன்றாடி ஜெபிக்கும்படி ஜனங்கள் வேண்டும் என்று கர்த்தர் உடைய குக்கரின் சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. அவர் இதோ தம் ஜனங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலை கைவிடாதபடி தம்முடைய கரத்தின் நிழலை மறைக்கும்படி எழுப்பி வருவார். ஓ ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன்
நம் ஆண்டவர் எப்படி எப்படி உன்னை மறப்பார்? மறந்தால் அவர் கரம் வேலை செய்யாது. எப்படி எப்படி உன்னை மறப்பார்? மறந்தால் அவர் கரம் வேலை செய்யாது. கூடாரமும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்கள் எத்தனை எத்தனை அழகானவை. யாக்கோபே எழும்பிடு, எத்தனை எத்தனை அழகானவை. யாக்கோபே எழும்பிடு. கோட்டத்தை போலும் கத்தனாகின சந்தனமரமே, ஏதே கோட்டத்தின் மல்லிகை மகபாயா. Come on, come on, come on. ஏதே ஆண்டவர் நமக்கு நல்ல பாடலை கொடுத்திருக்கிறார். அந்த பாடலின் அர்த்தத்தை நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவன்தானே உன்னை எழுப்பி நான் ஜெபிக்க செய்வேன். அதற்குண்டான அபிஷேகம் உன்மேலே இருக்கிறதை நீ அறியதையோ மகனே. அதற்குண்டான அபிஷேகம் உன்மேலே இருக்கிறதை நீ அறியதையோ மகனே. கூடாரமும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்கள் எத்தனை எத்தனை அழகானவை. ஹல்லேலூயா, எத்தனை எத்தனை அழகானவை. நீங்கதானே ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணை. உம்மை நம்பி வந்திருக்கும் உங்க ஜனங்களை எழும்ப பண்ணும் எழும்ப பண்ணும். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் எழுபட்டும் எழுபட்டும். இஸ்ரவேலே யாக்கோபே கர்த்தரை தெரிந்து கொண்டார். அவர்கள் பக்கம் இருக்கிறார். அவரின் பக்கம் இருப்பதினால் செங்கடலை எங்களுக்காக தீர்ந்தார். யோர்தான் நதி சின்னத்தோடினது. அற்புதங்களை நீர் இன்று செய்யும். யோர்தான் நதி பின்னத்தோடினது. அற்புதங்களை செய்யாண்டவரே, செய்த அற்புதம் இந்த நாளில் வேண்டும் என் ராஜாவே. கர்த்தாவே 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 யாக்கோபே எழும்பிடு. Come on. கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு பக்கபலமாய் இருக்கிற ஆண்டவரே, யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினவரே, யாக்கோபை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கண்களும் உம்முடைய உதடுகளும் உம்முடைய வார்த்தை பேசி யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் நீர் அல்லவா? ஒருவேளை யாக்கோபு தவறி இருக்கலாம்,
ஆனாலும் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தர், இந்த ஏராளமான கூட்டம் எங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறது. ஆசாமனால ஜெபித்தது போல நாங்க ராஜாக்களின் அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறோம். ஆசாராஜா ஜெபித்த அபிஷேகமும் தாவீது ஜெபித்த அபிஷேகமும் இந்த நாளிலே கிரியை செய்யும்படி மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உங்களுடைய ஜனங்களுடைய மன்றாட்டை கேட்கிறவரே, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் தான் இதை ஜெபிக்கும்படி சொல்கிறார். நான் அல்ல ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நான் ஒன்றும் என் மனதில் நினைவு கூறவில்லை ஆண்டவரே, நினைக்கவில்லை ஆண்டவரே. அவைகளை என் உதடுகளால் வெளிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தராகிய இரட்சகரே, உம்முடைய ஆவியானவர் வல்லமையோடு கூட இறங்கி யாக்கோபுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் ஜெபிக்கும்படி எங்களை நீ ஒரு பொருளாக, ஒரு ஆயுதமாக, ஒரு சரீரமாக ஏற்படுத்தினீர். எங்கள் சத்தம் அல்ல, அது உங்க சத்தம், உங்க சத்தம். தெய்வ சத்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ள பலமாக துணிந்துமே. இஸ்ரவேலெல்லாம் உங்க சத்தத்தை கேட்கும்படி இன்று உரைக்கிறோம். எருசலேமே, கர்த்தரின் சத்தம் கேட்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமே. எங்களால் அல்ல, உங்களாலேதான் இவ்வாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் அல்ல, எல்லாம் உங்களாலேதான் நாங்கள் என்று ஜெபிக்கிறோம். வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாமல் நான் வந்தேன் ஐயா. நீ எனக்குள்ளே வந்து உங்க சித்தப்படி ஜெபிக்க வைக்கிறீர். ஆவியானவரே, ஆவியானவரே, சகலத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஆவியானவரே, ஆவியானவரே, சகலத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்கினவரே. உங்க சித்தத்தை சொல் மூலமாய் வார்த்தையால் நிறைவேற்றுகிறீர். உங்க சித்தத்தை சொல் மூலமாக வார்த்தையால் நிறைவேற்றுகிறீர். சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கிறேன். எருசலேமுக்காக ஜெபிக்கும் சத்தமே என்னுள்ளிருந்து வெளிப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு இது கேட்கணுமே. எனக்குள் இருந்து ஆவியினாலே நான் ஜெபிப்பது நடந்தேறுமே. பயப்படாதே என் ஜனமே, என் ஜனமே, பயப்படாதே. உன் பிள்ளைகளுக்காய் அல்லாதே நீ உனக்கு நான் நன்மை செய்வேன். பயப்படாதே நீ,
அல்லாதே நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. எழுந்துகிறாய் தங்களை கர்த்தர் முறியடிப்பாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எழுந்து நிற்பார்களாக. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கும்படி காலூன்றி நிற்கும்படி. ஹல்லேலூயா. விழுந்த இஸ்ரவேலே, விழுந்த இஸ்ரவேலே, விழுந்த இஸ்ரவேலே எழுந்திரு. கர்த்தர் பக்கத்துல வந்திருக்கிறார். அவருடைய தூதர்கள் பக்கத்துல வந்து உங்களை தட்டி எழுப்புகிறார்கள். எழுந்திரு. நீ யார்? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே. நீ எழுந்திரு. நீ மடங்கடிக்கப்பட்டு படுத்து இருக்கும்படி சாத்தா உன்னை நிதித்து கீழே தள்ளினானா? நானோ என் ஜனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சிங்கங்கள் உன்னை பீறி போடும்படி, காளைகள் உன்னை முட்டுப்படி வந்திருக்கிறதா? ஓ ரபாக்கா யாத்ரோ யலானா ஷஹாத்ரோனியா. சிங்கங்கள் உன் பக்கத்தில் உன்னை பீறிப்பட வந்திருக்கா? காளைகள் உன்னை முட்டுப்படி வந்திருக்கா? அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும் ஆண்டவரே. சிங்கத்தின் வாய் நின்று என ரட்சியம். காண்டா மிருகத்தின் கொம்பில் நான் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தேன். நீரே சிவலே, நீ கூப்பிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை, என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். சிங்கத்தின் வாய் நின்று என ரட்சியம். காண்டா மிருகத்தின் கொம்பில் நான் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தேன். நீ யரா யோ ஷஹாத்ரோனியா. ஆமென். பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். உனக்கு லேசான காரியம். பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணையிலும் மனுஷனை மேற்கொள்ள விடாதிருங்க. ஆலோசனை பண்ணுகிறாங்க, வேற ராஜ்யங்களோட ஆலோசனை பண்ணுகிறாங்க. இந்த இஸ்ரவேல் அடிப்போமா? இந்த இஸ்ரவேலுக்கு பக்கபலமாய் இருக்கிறவர்களை நாம் முறியடிப்போமா? நாம் ஜெயிப்போமா? நாம் மறைந்திருந்து கற்களை எறிவோம். அந்த கற்கள் அவர்கள் மேல் விழும். அவர்கள் நொறுங்கி பயந்து போவார்கள். ஆனால் இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. இதுவரை உன்னை நடத்தினவர் இனிமேலும் உன்னை நடத்தாமல் இருப்பாரா? இதுவரை உன்னை தாங்கி பிடித்தவர் இனிமேலும் உன்னை தாங்கி பிடிக்காமல் இருப்பாரா? ஒருவரை தங்களின் சத்தங்கள் கேட்கும். அநேக இடங்களிலே அநேக விதமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பயம் சூழ்ந்து கொள்ளும். இருள் எங்கு பார்த்தாலும் இருள் இருக்கும். அங்க ஒரு ஒளி உனக்காக எச்சரிக்கும். அந்த ஒளி உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கிவிடும் என்று கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபே, நான் உன்னை மறக்க மாட்டேன். இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? நீயோ அநேக நேரங்கள் என்னை மறந்தாய். நான் கர்த்தர் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். உன் சிருஷ்டிகராகிய நான், உன் நாயகர், இப்பொழுது உனக்காக எழும்ப வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடுப்பாயா? ஆபத்து நேரம் இது. எத்தனையோ முறை நமக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம்.
நம்முடைய காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களுக்காக நமக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு பதில் அளித்திருக்கிறார். அநேக நேரங்களில் விழுந்திருக்கலாம், ஆனா எழுந்து நிற்கும்படி செய்தார். இன்னைக்கு எழுந்து நிற்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு, யாக்கோபின் சந்ததிக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்னும் ஒன்றும் அறியாம தான் வந்தோம். நாங்க என்ன எதுக்காக இங்கே வந்தோம் என்று எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் வந்து இதோ அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்படி எங்க வாய்களை கர்த்தர் திறந்து எங்க மனதில் கர்த்தர் பேச வேண்டிய காரியங்களை பேசும்படி, ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிக்கும்படி செய்கிற ஆண்டவரே மக்கள் பாடவர் யார்? வானத்திலும் Come on, say. கர்த்தாவே தேவனே
உங்களை நம்பி கூப்பிடுறாரு. உங்க ஜனங்களை சாப்பிட்டு செய்யப்படாமல் இருப்பீரா? வானத்தை ஓர்மையை போல் மன்னிக்கின்ற உமக்கொப்பானவர் யார்? வானத்தை ஓர்மையை போல் மன்னிக்கும் தேவன் உமக்கொப்பானவர் யார்? ஒரு வார்த்தையினால் உருவாக்கினி இந்த பூமியை உருவாக்கினி. இந்த தேவனுக்கு முன்பாக யார் இந்த தேவனுக்கு எல்லாமாய சொன்னான். இந்த ஜனங்களுடைய தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? இவர்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் யெகோவா தேவன். இவர்களை விடுவிக்கும்படி தம்முடைய தூதர்களை மிகாவேல் தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. காபிரியேல் தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. மிகாவேலும் மிகாவேலோடு இருக்கிற தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. கேப்ரியேல் அவளோடு இருக்கிற தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். சேராபீன்களை அனுப்பும் ஆண்டவரே. ஜபிக்கிற ஜபம் சாதாரண வரக்கூடாது. வெடிக்கணும், கர்த்தர் ஒட்டைக்கணும், பாதாளத்தை ஒட்டைக்கணும், எல்லாம் வச்சு ஒட்டைக்கணும். எங்க எலியாவின் தேவன் எங்க என்று கேட்கும் போது கர்த்தர் இறங்கி, இதோ நான் இருக்கிறேன், நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சில காலங்களும் உயிரோடு நான் இருக்கிறேன், என் ஜனங்களுக்கு இந்த விஷயம் நான் எழுதுவேன். நாங்க ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆவியில நிறைச்சு ஜபிக்கிற ஜபம் தானே. எங்க சுயத்தின்படி ஜபிக்கிற ஜபம் இல்ல, சத்தம் வேற சத்தம் இல்ல. புகலிடமான கர்த்தருடைய வல்லமை நிறைந்த ஆவியின் நிறைந்த சத்தம் தானே. மலைகளை குன்றுகளை ஒடுக்கி அவைகளை ஒட்டைத்து, பாறைகளை ஒட்டைத்து, கற்களை உடைத்து, மலைகளை சுதரம் பண்ணி பறந்து வருகிற அக்கினி எங்கே? இஸ்ரவேலை காக்கிற அக்கினி எங்கே? நான் உங்களை சுற்றிலும் அக்கினி பதிலாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கே? கதறுகிற நேரத்தில் கதறும்படி, ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்கும்படி கர்த்தர் எங்களுடைய மாய மாத்திரங்களை இருதயத்தையும் கர்த்தர் பக்கமாய் செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கள் சாதாரணமாக ஜபிக்கிற சாதாரணமான ஜனங்கள் அல்ல. நாங்களும் கர்த்தருடைய ஜனங்க, கர்த்தரோட கூட இருந்த ஜனங்க, அவருடைய அப்போஸ்தலர்களாக இருக்கும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பாராக. கர்த்தர் ஜனமே எழுமே, எல்லா முறைகளும் உன் தேவனுடைய ஜனங்களுக்காக ஜபி. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு என் அன்பு இயேசுவுக்கு ஆட்சிவை ஓமக்கோ ஓமக்கோ ஆட்சிவை ஓமக்கோ துதியும் தானமும் ஸ்தோத்திரமும் தூயவர் ஓமக்கோ துதியும் தானமும் ஸ்தோத்திரமும் உமக்கெதிராய் வருகின்ற எல்லா ஆயுதங்களையும் வெட்டி வெட்டி வீசிடுவே. புறப்படும் தேவரே, எழுந்தருளும் தேவரே,
சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும். எழுந்தருளும் தேவனே, எழுந்தருளும் தேவனே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென். மோசே ஜெபித்தாரது திறப்பின் வாசலில் இருந்து. மோசே ஜெபித்தார் அன்று திறப்பின் வாசலில் ஜெபிக்கிறார். மோசே நாங்கள் ஜெபிக்கிற திறப்பின் வாசலில் ஆண்டவரே, ஆண்டவரே, oh my God, oh hallelujah, நான் அறிந்திருக்கிற தேவனே, சிறு வயது தொடங்கி அறிந்திருக்கிறவரே, எப்படி எல்லாம் எங்களை காப்பாற்றினீரே, எப்படி எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எப்படி எல்லாம் உங்களுடைய சட்டைகளின் மரங்களை மூடி மறைத்தீரே. எங்க கண்கள் உம்மை கண்டது, எங்களுடைய கண்கள் உம்முடைய வல்லமை கண்டது. அந்த தேவனுடைய கரத்தின் வல்லமையை இன்னைக்கு பார்க்கும்படி இந்த நாள் எழுப்பி வந்திருக்கோம். ஆண்டவரே, I shall shout unto the Lord. I shall shout unto the Lord. God of Israel, God of Israel, இஸ்ரவேலின் தேவனே. எழுந்தார்கள். உங்க ஜனங்க இஸ்ரவேலுக்காக எழுந்தார்கள். கூப்பிடுகிறோம். உலகமே உங்க ஜனங்களுக்காக கதறுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிறதானே? ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? நீர் எப்படிப்பட்ட உங்களுடைய ஊழியக்காரர்களை எப்படிலாம் நீங்க மாற்றுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? எப்படிலாம் ஜெபிக்க செய்வீங்க உங்களுக்கு தெரியுமா? உமக்கும் எங்களுக்கு உண்டான அந்த அந்த பாசத்தையும் நேசத்தையும் அந்த அந்யோன்யத்தையும் இவர்கள் அறிவார்களா? நீ நேருக்கு நேராய் கூட என்கிட்ட பேசினீர் அல்லவா? இவருக்கு எப்படி தெரியும்? இவர்கள் எப்படி அறிவாங்க? இவர்கள் சாதாரணமானவர்கள் தானே என்று நினைப்பார்களே. ஆனால் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். How can these people know about you? இந்த ஜனங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க யாரு? நீர் எப்படிப்பட்டவர்? நீர் எவ்வளவு அன்புள்ளவர்? நீர் எப்படிலாம் எங்களை நடத்தினீர்? எப்படிலாம் எங்களை காப்பாற்றினீர்? எப்படிலாம் எங்க கூட இருக்கிற ஜனங்களை காப்பாற்றினீர்? எந்தெந்த நேரத்தில் எங்களோட கூட வந்தீர்? எந்தெந்த சந்தர்ப்பத்தெல்லாம் எங்களோட கூட இருந்தீர்? தாழ்வில் இருந்தீர், கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினீர். உயரத்திலே எங்களோட இருக்கிற சர்வ வல்ல தேவனை கர்த்தர் எங்கள் கடற்சி அனைத்தும் உங்களிடத்திலிருந்து மாத்திரம்தான். சுயமாய் ஒன்றும் நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை, பெற்றுக் கொள்ளவில்லை. எல்லாம் உம்முடையது. உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதை எங்களிடத்திலிருந்து பறிக்கிறவன் யார்? எங்கள் சந்ததியிடத்திலிருந்து பறிக்கிறவன் யார்? அதை யோசிக்கிறவன் யார்? அவனை கர்த்தர் மட்டம் கட்டிப்பார். அவனை மட்டம் கட்டிப்பார். உன் யோசனையை மட்டம் கட்டிப்பார். சும்மா இந்த ஊழியத்துக்கு நாங்க வரல, சும்மா தேவைக்காக வரல. ஆனா கர்த்தர் மேல் இருந்த பற்றும் அன்புனால வந்திருக்கிறோம். இந்த தேவனை நேசிக்கிறோம், உண்மையா நேசிக்கிறோம். குறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் எப்படியெல்லாம் எங்களை நிறைவாய் மாற்றினார் என்று மாற்றுகிறார் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தூதர்களுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்கு தெரியும். ஆனா நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, எலியாவின் தேவன் வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தார். வரலனா நாங்க உங்களை விட மாட்டோம், உங்களுடைய வஸ்திரத்தை விட மாட்டோம், உங்களுடைய கைகளை விட மாட்டோம். உங்களுடைய கரத்தை பிடிச்சிருக்க நாங்க யாக்கோபு நாளை பிடிச்சு போராடி உங்களுடைய கரத்தை பிடிச்சு நீரை ஆசீர்வதிக்காவிட்டால் உங்க கரத்தை நான் விட மாட்டேன். ஆமென். என் தொடர்மேல
உங்க கரத்தை நீங்க வைக்கலனா உங்களை நான் அனுப்ப மாட்டேன். உங்களை நான் விட்ட மாட்டேன். உங்களை நான் விட்ட மாட்டேன். என் தொடர்பில் உங்க கரத்தை நீங்க வைக்கலனா உங்களை விட மாட்டேன். விடவையில போராடினார், இரவு முழுதும் போராடினார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாம் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா பேசி எங்கள் மனதில் நிரம்பி எப்படி எல்லாம் எங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி எங்கள் மனதில் நிறைந்தீரே. உங்க மகா வல்லவை நாங்கள் இன்னும் காணணும். கர்த்தாவே சத்தம் வந்து கேட்கிறது. I
ஜெயிக்கும்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜெயிக்கும்படி மோசேயின் கரங்களை உயர்த்தபடி கர்த்தர் சொன்னார். மோசேயின் கரங்களை உயர்த்தபடி இஸ்ரவேல் ஜெயித்தாங்க. ஆண்டவரே, உன் கரத்தை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க ஆண்டவரே. உடைய கரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். சிறிய கூட்டம், சிறிய கூட்டம், சிறிய கூட்டம், பலமில்லாத கூட்டம், பலமில்லாத கூட்டம், பலமில்லாத கூட்டம், பலமில்லாத கூட்டம். பலத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவனே, பலத்தை கொடுக்கிற கர்த்தரே. சொல்லுங்க, pray for Israel, pray for Jerusalem. ஆமென். கர்த்தரின் நகரத்துக்காக ஜெபிங்க. ஹalleluya. பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பறக்கும் அம்புக்கும் மிசைலுக்கும் பயப்படவே மாட்டேன். ஒரு ஆயுதமானி எடுத்து விடு. அதெல்லாவற்றை முறியடிக்கிற கர்த்தர் எங்க மத்தியில் நிற்கிறார். தூதர்களை முன்னக்கூட்டி அனுப்பினார். ஆண்டவரே, ஒண்ணு கூட தவறுதலாம் வந்து விலக்கூடாது. கர்த்தாவே, எழுந்தருளும், எழுந்தருளும். ஜெபம் உங்களுக்கு, உங்களுடைய ஜனங்களுக்கு இப்படி அழைச்சிங்க, அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அதை நாங்க செய்யாமல் இருப்போமா? எதற்காக நாங்க ஜீவனோட இருக்கோம்? எங்க ஜீவன் மக்களுக்கு தானே. இதெல்லாம் அழைச்ச சாத்தான் எனக்கு மடக்கடிச்சு உட்கார வைக்கலாம் நினைச்சான். ஆனா நீரோ நன்மை நாயகன். இந்த பக்கம் வந்து நின்று பலவீன நேரங்களிலே பலத்தினால் எங்களை நிரப்பி பல ஆடுகிற நேரத்தில் எங்களை தூக்கி விட்டீரே கர்த்தாவே. இல்ல சொல்லுங்க, அப்படி விசுவாசத்தோட சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நல்லவர் இயேசு இதுவரைக்கும் நல்கிய எல்லா நன்மைகளும் இனியும் செய்யப்போகிற நன்மைகள் మంచు దేవుడు గొప్ప కార్యములు ఇశ్రాయేలుకు செய்திரே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு. இப்ப எழுப்புகிற எல்லாத்தையும் உலக உலகம். Come on, come on, let's have a window. Something
அவர் அங்கே அவர்களோடு கூட உணவுவதை பார்த்தார். அவரை பார்க்கும் போது தேவகுமாரன் கோப்பான சாயலை போல இருக்கிறது. கூட நடந்த ஆண்டவராகிய கர்த்தாவே, நிர்பந்தமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் எங்களோட கூட நடக்கவாங்க. என்னை ஏதோ ஒரு நோக்குங்க மன்றாடி செடிக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு, அப்படிப்பட்ட பயங்கரமான நிர்பந்தமான சூழ்நிலை வந்திருக்கு. சேர்க்கிறதுனால என்னை கைவிடாதீர். எல்லா தேசங்களுக்கு ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கு ஏதோ இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. உமது பலனின் விடுமே இருபாதம் நம்பி வந்தேன். இருமை இயேசுவே बैटरी चार्ज का हमें हालेलुया इधर में विश्वास नहीं हम आंडवरागे करते करेक्टा वर्दा இந்த வெறும் வீடியோ மட்டும் வச்சா கூட பரவாயில்ல. கரெக்டாக வந்தா கண்டிப்பாக போடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான மீட்டிங்ஸ். சாப்பிட்ட மாதிரி பண்ணக்கூடாது, சாப்பிட்ட மாதிரி ஆடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ். கர்த்தர் யுத்தம் பண்ண எழும்புவார். விடமாட்டோம். ஆண்டவரை யுத்தத்தில் வல்லவர் அவர். யாரை பார்க்கட்டும், எல்லா தேசங்களை பார்க்கட்டும், கர்த்தர் யுத்தம் செய்கிறத பார்க்கட்டும். Hallelujah. Let the world see my God is the God of the world. என் தேவன் இந்த உலகத்தின் ஆண்டவர். இவரை போல யாரும் இல்லை. உலகம் பார்க்கட்டும். Let the world see. Let's go. ஆக்கங்கள் உண்டனக்கு ஆத்திருவார் கிருபையாலே ஆக்கங்கள்
கரங்கள் உன்னது காத்திடுமா கிருபையாக. ஹல்லேலூயா. Come on, sing it. Come on, sing hallelujah. எல்லாரையும் தாண்டி கர்த்தர் உன்னை கைப்பிடிச்சு நடத்துவாரு. சிவனுக்கு இரவு முழுவதும் தூங்கவில்லை. நீங்க பாடாதீங்க. இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறாயா? பயப்படாதே, உன் தேவன் உன்னை காப்பார். அவர் கரத்தின் நிழலில் உன்னை அவர் மூடி உன்னை ரட்சிக்க அவர் வல்லவர் தானே. அவர் கரத்தினால் உன்னை அவர் மூடி உன்னை அவர் ரட்சித்து நடத்திடுவாரே. அந்த பேசுவோம் பேசுவாரா இறைவனுக்கு அன்னைக்கு எலியா சொன்னார்ல, நல்லா தண்ணி ஊத்துங்க. அப்ப கூட வானத்தின் அக்கினி வரும். அவர்களுடைய தேவன் தூங்க போயிட்டார் ஆக்கிட்டார்ல, அதே போல அவங்க தேவன் தூங்க போயிட்டோம். எங்க தேவன் உயிரோடு இருந்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற சனங்களை மீட்டெடுத்து அவர்கள் ரட்சிப்பார். அவர்கள் ரட்சிப்பார். சிந்தனைகள் போராட்டம் மாறி நீ படது சுவலே போராட்டம் மாறி தேவன் தாங்கினாரே. தேச கொடியன் மேல் பறக்க தேச நம்மை நம்பி நாங்கள் வாழ்கின்றோமே. தேச கொடியன் மேலிறங்கி எங்களை காப்பாற்றி நடத்துவீரே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. எல்லாரும் விசிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எங்க தேவன் எங்களுக்கு யுத்தம் செய்கிறத உலகம் பார்க்கணும் ஆண்டவரே. Let the world see the power of God. The power of God. கர்த்தருடைய வல்லமை பார்க்கட்டும். பல சாதிகளை சொல்லட்டும். இவர்கள் தேவன் இவர்கள் தப்புவித்தார். இவர்கள் தேவன் உகந்த தேவன். இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமாய் இவர்களை தப்புவித்தார். அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலை நாங்கள் அழித்து விடுவோம், அதை ஒன்றுமில்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு. நிரம்பில்லாத சனங்க தன் குரலை உயர்த்தி சொன்னதை கர்த்தர் கேட்கலையா? தேவரே நீங்க கேட்கலையா? ஆண்டவரே, did you not hear the voice of the evil one saying that we shall destroy Israel? இஸ்ரவேலை நாங்கள் அழிப்போம், ஒன்றுமில்லாமல் பொருளாக்குவோம் சொன்னாங்களே. கேட்டீரல்லவா? கேட்ட பெண்ணும் சும்மா இருப்பீரா? இந்த கடைசி நாட்களிலே
எல்லா சாதிகளும் எல்லா ராட்சிகளும் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். ஆனா நான் இஸ்ரவேலோட கூட இருப்பேன். ஈரானை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஸிக்கல்ல போட்டிருக்க. அது கூட வருகிற ரஷ்யாவை குறிச்சும் சைனாவை குறிச்சும் பைபிள போட்டிருக்கு. ஆசியா நாடுகளில் இருக்கிற சில நாடுகளை குறிச்சும் பைபிள போட்டிருக்கு. இவர்கள் எல்லாம் கடைசி நாட்களில் எழுப்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்றா வருவார்கள். இஸ்ரவேலோ எல்லாருனாலும் பகைக்கப்பட்டு தனித்து இருக்கிறத போல காட்சியளிக்கும். ஆனா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி அநேக சாதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் இந்திய தேசத்திலிருந்து கூட ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் வல்லமையை புரிய பண்ணுகிற கர்த்தராகிய ஆண்டவர் நீ. உண்மையா உங்களுக்கு இருக்கிற மனசுல இருக்கிற விண்ணப்பங்கள்லாம் ஒதுக்கி ஒரு வாரம் வச்சிருங்க. நேரத்தில் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கோம். அந்நாளில் என்னை நீ அழைத்த நோக்கம் எல்லாவற்றையும் என்று அறிய பண்ணினீர். இந்த நாளில் உம் ஜனங்களுக்கு ஜெபிக்கும்படி என் சரீரத்தை நீ உபயோகிக்கின்றீர். நான் ஜெபிப்பேனே தேவா, மோசேயின் அபிஷேகத்தோட திறப்பின் வாசலிலிருந்து யோசுவாவை போல் வல்லமை நிறைந்த தேவரீ காலேபின் அபிஷேகத்தோட கிதியோனை போல கொஞ்ச ஜனங்களோட கர்த்தாவே நீதான் பூமி காண்டவர். உலகம் எல்லாரும் இதை பார்க்கிறோம். இன்னும் உங்க ஜனங்களை உமக்காக வைத்து தீர்க்கதரிசிகளின் வாய்களை திறக்க பண்ணி நானோ சொல்வேன் இஸ்ரவேலே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதத்தை கர்த்தர் உடைப்பார். இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? யாக்கோபின் சந்ததியை அவர் கைவிட மாட்டார். யாக்கோபின் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் அழகாயிருக்கிறது. நீ பயந்து நடுங்க வேண்டாம். துஷ்ட மிருகம் உன்னை மேற்கொள்வதாய். துஷ்ட சிங்கம் உனக்கு விரோதமா வந்து பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல கர்ஜித்து வந்தாலும் கர்ஜிக்கிற சிங்கம் தான் அட்டிப்பட்டு கீழே விழும். நீ ஆழத்துல போய் ஒளிந்து என்னை யாரும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றாயா? கர்த்தர் சொல்லுகிறான், நாங்க ஆழத்துல நான் இருப்பேன். கர்த்தருடைய கரம் உன்னை அடிக்கும். நீ கீழே விழுவாய். உன் பற்கள் எல்லாம் நொறுங்கி போகும். நீ சதறி ஓடுவாய். நான் பெரிய நாட்டாய் இருக்கிறேன். நான் உகந்த எல்லா விதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறேன். நான் இஸ்ரவேலை அடிப்பேன்.
இஸ்ரவேலை நான் நிர்மூலமாக்குவேன், இஸ்ரவேலை ஒன்றுமில்லாம பண்ணுவேன், அவர்களை நான் அழிப்பேன் என்று உன் வாய் சொல்லிட்டா நீ சிதறி போவாய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவி கொண்டு நான் பேசுகிறேன். சிதறி போய், சிதறி போய், நீ சிதறி போய், நீ சிதறி போய், நீ சிதறி போய் அகதிகளை போல திரிவாய், ஊரின் கிடையாத இடங்களை திரிவாய். கர்த்தராகிய ஆண்டவர் இதை உரைக்கிறார். இஸ்ரவேலே, தேவன் இதை செய்வார், உன் தேவன் இதை செய்வார், உன் தேவன் இதை செய்வார். வேதத்தில் எழுதியிருக்க ஒவ்வொரு வாக்கும் நிறைவேறும்படி கர்த்தர் இதை நினைப்பூட்டி இதை மறுபடியும் சொல்ல வைத்து இதை செய்து முடிக்கிற வல்லமை கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிற தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே எலியாவின் தேவன். Hallelujah. What shall I do? What do you want us to do? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சொல்லித்தாங்க ஆவியானவரே. எனக்குள்ள நீங்க வாங்க, நீங்களே பேசுங்க. நான் ஒன்றுமே இல்லை தேவரே, எனக்குள் நீங்க வாங்க, நீங்களே பேசுங்க. சரோதமாய் எழும்புகிற சரங்களை சிதறடிங்க. நீங்க என் வாயல்ல உங்க வாய்தானே இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்லிட்டு, என் வாயல்ல உங்க வாய்தானே இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்லிட்டு, சொன்ன தேவனோ செய்து முடிப்பாரே, செய்கிறதை கண்டு காணுமே. சொன்ன தேவனோ செய்து முடிப்பாரே, செய்கிறதை கண்டு காணுமே. அப்போ நாங்க சொல்லுவோம் எங்க தேவன் தான் உகந்த தேவன் என்று சொல்லுவோம். அப்பொழுது எல்லோரும் சொல்லி மகிழ்வார்கள், எங்க தேவன் உயர்ந்த தேவன். தாவீதை போல எங்களை இந்த நாளில் அபிஷேகம் செய்தீர். தாவீதை போல எங்களை இந்த நாளில் அபிஷேகம் செய்தீரே. நாங்கள் மோசேயின் ஜெபத்தை செய்து முடிக்கிறோம், மோசேயின் ஜெபத்தை செய்து முடிக்கிறோம். கேட்கிறது நீங்கதான், கேட்கிற தேவன் நீங்கதான். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Come on, come on. எங்க செல்ல வேண்டும், எங்க சொல்ல வேண்டும், வழிநடத்து ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், எங்க சொல்ல வேண்டும், வழிநடத்து ஆவியானவரே. உங்களுக்கும் இல்லாத இடங்களுக்கு சென்றால் ஆவியானவரே. உங்களுக்கும் இல்லாத இடங்களுக்கு சென்றால் ஆவியானவரே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாத். இப்போ கர்த்தர் கொடுக்குற நேரம் யாராவது ஒருத்தர் வந்து ஷாலமும் கிரேஸும் அப்புறம் மர்சியும் பாடலை பாடும்போது, அந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்காக கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், இல்லை நான் கூட நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மாவாசை, நமக்காக யாருக்காக ஆண்டு இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க உங்க சித்தம் எங்க மூலமாக நிறைவேற மாட்டோம். நீங்க சில ஜனங்களை நீங்க காப்பாற்றினா நாங்க காப்பாற்றப்படுவோம். நீங்க ஜபத்தை நீங்க கேட்டீங்க,
எங்களுக்கு உண்டானதை நீங்க செய்ய வல்லவராயிருக்கீங்க. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா நிற்கிறவன் யார் என்று சொல்லுகிற சத்தம் இஸ்ரவேலின் கூட்டத்தார் மத்தியில கேட்கும். ஏன்னா அவர்கள் யார்? இஸ்ரவேல், கர்த்தருடைய ஜனம். நீ பயப்படாதே, உனக்கு மேல யுத்தம் வருது. ஆனா யுத்தத்தை பார்த்து நீ பயப்படாத, கலங்காதே. சில நேரங்களில் சில வீழ்ச்சிகள் வரும். ஆனா இனிமேல் ஆயுதங்களை கர்த்தர் உடைப்பார். God bless you.